لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد என்னருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனக்கு மிக விருப்பமான ஒரு அமலாக நோன்பை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூலிகளை அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வணக்க வழிபாடாக அல்லாஹு தஆலா நோன்பை ஆக்கியிருக்கிறான். நோன்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் குறிப்பிட்ட விசேடமான கூலிகளை அல்லாஹு தஆலா அதுக்கு அள்ளி வழங்குவதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோக்கக்கூடிய ஒரு வழிமுறையை, ஒரு சுன்னத்தை, விரும்பத்தக்க ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதாவது ஐயாமுல் பீத்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாதத்தினுடைய 13வது 14வது 15வது நாட்களிலே நோன்பு நோட்கிற ஒரு வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பத்தக்க ஒரு விடயமாக சொல்லியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுசானி, எனக்கு உபதேசமாக சொல்லி தந்தார்கள், ஒவ்வொரு மாதத்திலே 3 நோன்புகள் நோட்பதை எனக்கு உபதேசமாக வசியத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள். நான் அவைகளை மரணிக்கின்ற வரைக்கும் நான் அதை கடைபிடித்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த வணக்க வழிபாடை தான் விடவே இல்லை. மரண காலம் வரும் வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும் நான் அதை பின்பற்றி வாழ்ந்தேன் என்று 3 விடயங்களை சொல்லிவிட்டு அதிலேயே இந்த ஒவ்வொரு மாதத்திலுமே 3 நோன்பு நோட்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசமாக சொல்லி தந்தார்கள் என்ற விடயத்தை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலுமே 3 நோன்புகள் நோட்பது எங்களுக்கு முஸ்தஹப்பான சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வகையிலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக அறிவிக்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர்ரை பார்த்து சொன்னார்கள், அபூதர்ரே, நீ நோன்பு நோக்க, ஒரு மாசத்தில் நீ நோன்பு நோக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அதிலே 13வது 14வது 15வது தினங்களிலே நீ நோன்பு நோற்றுக்கொள். ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை நாட்களிலே நீ நோன்பை நோற்றுக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒவ்வொரு மாதத்திலுமே நாங்கள் இயன்ற அளவு நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக நாங்கள் ஆக வேண்டும். நோன்பு மிகவும் சிறந்த ஒரு வணக்க வழிபாடு. நோன்பின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமையிலே எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹு தஆலா தருவான் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்கப்பட்ட பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோட்பார்களா என்று கேட்கப்பட்ட போது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்ட, நஅம், ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வேளையிலே அவர்கள் குறிப்பிட்ட ஏதாவது நாட்களை அவர்கள் நோட்பார்களா என்று கேட்ட பொழுது, அவர்கள் எந்த நாள் என்று அவர்கள் கணிக்காட்டையும் கூட அவர்கள் 3 நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒவ்வொரு மாதத்திலுமே நாங்கள் 3 நோன்பு நோக்கிற ஒரு சுன்னத்தை ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த வழிகாட்டு அடிப்படையில் ஐயாமுல் பீத் என்ற அந்த 13, 14, 15 நாட்களிலே நோன்பு நோட்பது சிறந்ததாக எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இயன்ற அளவு அந்த சுன்னத்தை, அந்த நல்ல விடயத்தை உயிர்ப்பிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دعاة للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.